நம்ம சிபி சத்யராஜோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் 10 Hours. இந்த படம் இப்போ ஒரு வழியாக உங்களுக்கு இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. அமேசான் பிரைம் யூகே கண்ட்ரியில் இந்த படத்தை நமக்கு ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஓஷில் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த படம் தமிழ் அண்ட் மலையாளம் 2 லாங்குவேஜஸ்லையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படமே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக போர் அடிச்சாலும் சில இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கதையில் சிபி சத்யராஜ் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. ஒரு பொண்ணு மிஸ் ஆகிற கேஸும் பஸ்ஸில் ஒரு மர்டர் கேஸும் நம்ம சிபி சத்யராஜுக்கு வருது. ஸோ இந்த 2 கேஸையும் எப்படி நம்ம சிபி சத்யராஜ் சால்வ் பண்ணுறாரு அண்ட் அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த இடன் லைன்ஸ்லாம் என்னென்ன அண்ட் இதுக்குள்ளே நம்ம மறைஞ்சிருக்கிற அந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்றதான் இந்த 10 Hours படத்தோட மிச்ச கதை. இந்த படம் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிற மாதிரி தான் தெரியுது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தாலும் பட் போக போக நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. வேண்டுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இந்த 10 Hours படம் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிபி சத்யராஜோட ஆக்டிங்குமே இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு SRS 5க்கு 2.5 கொடுக்கலாம். ஸோ இந்த படம் இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு பிரைம் யூகேல மட்டும் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க.